பொறுமையாக இரு கஜேந்திரா. நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டால் எல்லாம் நம் கையில்தான். பிறகு இந்த சிறுவனை சிறையில் வைத்தே முடித்து விடலாம். வீரசிம்மனை சிறையில் அடைத்தார்கள். வீரசிம்மன் சாகாதது கஜேந்திரனுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் சிறையில் வைத்து அவனை எப்படி கொன்றுவிடலாம் என்று நினைத்தான். மேலும் அவன் தங்கை வேதவல்லியை அவனிடமிருந்து பிரித்து வேறொரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்தான். அவனை சிறையில் வைத்தே கொள்வதற்கு பல திட்டங்களை தீட்டினான். ஒவ்வொரு நாளும் புதுவிதமான வழியில் அவனை கொல்ல முயற்சி செய்தான் கஜேந்திரன். அவனை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலைக்குள் 1000 கொடிய விஷப்பாம்புகளை அவன் மீது விட்டனர். ஆனால் அந்த பாம்புகள் வீரசிம்மனை கடிக்க வீரசிம்மனுக்கு ஒன்றுமாகாமல் அந்த பாம்புகள் இறந்து போயின. அதை பார்த்து அதிர்ந்து போன காவலாளிகள் கஜேந்திர சிம்மனிடம் வந்து, மன்னா, நாம் அனுப்பிய பாம்புகள் அனைத்தும் அவனை கடித்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் பாம்புகள் இறந்ததே தவிர அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை மன்னா. 1000 பாம்புகள் கடித்து அவனுக்கு ஒன்றுமாகாமல் பாம்புகள் இறந்து விட்டதா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.